இப்படி சுவர் இல்லாமல் வானத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்து இன்னைக்கு சுத்தமாக 8 வருஷம் ஆயிடுச்சு. உங்களையெல்லாம் திரும்பவும் பார்க்க முடியும்னு நான் கனவில் கூட நினைக்கல. ஆட விடுங்க தோழரே, இதை குடிங்க, நல்லா இருக்கும், குடிங்க. வேணாண்டா, நான் என் பையனை பார்க்க போனோம். நான் குடிச்சிட்டு போய் அவன் முன்னாடி நான் அவன் கிட்ட கேட்பான், நான் கஷ்டப்பட்டு உங்களை வெளியே எடுத்தது இதுக்கு தானே. ஆட நீங்க வேற, உன்னை பார்த்த சந்தோஷத்துல தான் குடிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே. வேணாம் குடிங்க குடிங்க. வேணான்னு சொல்றல, குடிங்கன்னு சொல்றான்ல. வேணாம் சும்மா குடிங்க. அப்துல் பாய் குடிக்க வேணாம்னு சொன்னது கேட்கல. ஜெயில இருந்து வந்த சந்தோஷத்துக்காக குடிக்கலாம்ல. அதுவும் சரிதான். குடிங்க. குடிக்கணுமா? எனக்கு என் பையனை பார்க்கணும். இப்பவே பார்க்கணும். அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான். டேய், நீ தண்ணி அடிச்சிருக்க, இப்ப போய் அவனை பார்க்க வேண்டாம். அதெல்லாம் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். உன்னை பார்க்க போற சந்தோஷத்துல அப்பா கொஞ்சம் குடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். அவனுக்கு புரியும். நீங்க யாராவது வர்றா இருந்தாவா, இல்லை நான் தனியாக போய்க்கிறேன். அங்க ஒரே கூட்டமும் கொண்டாட்டமா இருக்கு. அலெக்ஸ், ஒரு நிமிஷம். அலெக்ஸ், அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க, நீ இப்ப அங்க போக வேண்டாம். கலங்கிருந்த என்ன? நீ இப்ப அங்க போனா சண்டை தான் வரும். சொல்றத கேளு, நம்ம கிளம்புவோம். நீ வந்து வண்டியில ஏறு ஏறு. போலாம் அலெக்ஸ். அலெக்ஸ் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் அங்க பாருங்க. வா, இங்க. அதுவும் அங்க. அவனை பார்த்தியா? ஆமா, உண்மையாவா? யாருமே நான் இப்பதான் இங்க பார்த்தேன். உண்மையாவா? ஆமா, அவன் தனியாக வந்தான். அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏய், உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஏய், நான் அப்படிலாம் நினைக்கல. வீழ்வதில்லை 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 செங்கொடி, உயிரிருக்கும் நாள் வரை வீழ்வதில்லை 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 செங்கொடி, உயிரிருக்கும் நாள் வரை வீழ்வதில்லை வீழ்வதில்லை வீழ்வதில்லை. நான் என் அப்பா கிட்ட இருந்து தான் இந்த பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் எத்தனையோ தடவை இந்த பாட்டு பாடியிருக்கேன். வீழ்வதில்லை 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 செங்கொடி, உயிரிருக்கும் நாள் வரை வீழ்வதில்லை செங்கொடி. என் அப்பா போயிட்டாரு, என் தங்கச்சியும் போயிட்டான், என் ஆணியும் போய் சேர்ந்துட்டான். நான் உயிருக்கு சமமாக நினைச்ச என் கட்சியும் என்னை தள்ளி வச்சிருச்சு. தோழர் அலெக்ஸ் இப்போ குற்றவாளி அலெக்ஸ் ஆயிட்டான். ஆனா இருந்தாலும் நான் சொல்லுவேன், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத்.
அவனை விடாத கொள்ளுடு. இல்லை இழுத்தவன் கதை இப்பவே முடிஞ்சிடும். 7-8 வருஷம் காத்திருந்து பழி வாங்க வந்திருக்கானுங்க. ஒரு 15 நாள் பரவாயில்ல வந்திருக்கேனா என் பையனை பார்க்கறதுக்கு. அதை தடுக்கணும்னு நினைச்சிக்க அணியோட கூட பிறந்தவனெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டேய், எல்லாம் கைய கால உடைச்சு மூளையில உட்கார வைக்கணும்டா. ஜெயில நல்ல விதமா நடந்துக்கிட்டேன்னு ஜெயிலர் சார் சொன்னதுனாலதான் உன்னை இப்ப விடுறேன். பரோல் காலம் முடிகிற வரைக்கும் இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க. சார் நான் எதுவும் பண்ணல. கல்லறையில் வச்சு அவங்க நிறுத்துறா. ரொம்ப புத்திசாலி ஜனமா பேசுறதா நினைப்பா. நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்டு என் கையில மாட்டினா அவ்வளவுதான். போடா போ. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவனுங்கெல்லாம் எப்படியாவது உன்னை மாட்டி விடணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு வெறுப்ப காட்டுற? நான் என் பிள்ளைய பார்த்து 8 வருஷம் ஆச்சு. அவன் தான் என்ன பரவாயில்ல எடுத்தான். இப்போ நான் வந்து 2 நாள் ஆச்சு. என் பிள்ளை எங்கன்னு கேட்ட நீங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. எதுக்கு என் பிள்ளைய நீங்க எல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க? நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அலெக்ஸ் நெல்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிரின்சிபாலோட ரூம் எது? அதோ அந்த ரூம். கமன். என்ன? என் பையனை பார்க்க வந்தேன். பையன் பேர் என்ன? ஷைன். செயின்ட் பீட்டர்ஸ். ஓ, சைமன் பிலிப்போஸ். பையனோட படிப்பை பற்றி தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். அவன் இங்கே இல்லை, ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கான். 2 நாள் கழிச்சு தான் வருவான். சரி. தண்டனை முடிஞ்சிடுச்சா? பரவாயில்ல வந்திருக்கேன். போன விஷயம் என்னாச்சு? அவனை பாத்தியா? இல்ல. வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். எனக்கு வேணாம். உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஏதோ ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கான்னு பிரின்சிபால் சொன்னாரு. நான் அங்கே போகலான்னு இருக்கேன். நீ தனியா போக வேண்டாம், அவங்களையும் கூட கூட்டு போ. பாஸ் பண்ணு சார். இந்த மேரி மாதா ஸ்கூல் பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களே. இந்நேரம் அவங்க ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. ஹாஸ்டல் எங்கே? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ரெடி பாய்ஸ்? அங்கிள், அவன் வெளியே எங்கேயோ போயிருக்கான். எப்போ வருவாங்கன்னு தெரியுமா? இல்லைங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. வாடா போலாம். அண்ணே அண்ணே அண்ணே, அடிவாரத்துக்கு இனிமேல் பஸ் இருக்கா? லாஸ்ட் பஸ் வர வேண்டியிருக்கு. எங்கே நிற்குமா? இங்கே நிறுத்த மாட்டான், அதோ அந்த வளைவு கிட்ட நிறுத்துவான். அங்கே போய் நில்லுங்க. அலெக்ஸ், அலெக்ஸ்,
அலெக்ஸ், நீ எப்போ வந்த? விடிய காலம். எழுப்ப வேண்டியதானே, நீ எதுக்கு தரையில படுத்துக்கிட்டு இருக்க? தரையப்படுத்தண்ணா, அதெல்லாம் இப்போ பழகிடுச்சு. சரி உள்ள நான் வந்தப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களை தொந்தரவு பண்ண வேணாம், இங்கேயே படுத்துட்டேன். சரி வா உள்ள போலாம், ரொம்ப பனியா இருக்கு. அம்மா, அம்மாட்ட சொல்லி 2 டீ கொண்டு வர சொல்லு. சொல்றேன். மீண்டும் ஏடிஎம்மில் கைவரிசையை காட்டியுள்ளனர். கொடையூர் ஜங்ஷனில் நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது. குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த ஊர்ல இதான் வேலையே. சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் சைபர் செல்லின் உதவியோடு போலீசார் தேடி வருகின்றனர். காவலில் இருந்த செக்யூரிட்டி பலத்த காயங்களோடு கவலைக்கிடமாக உள்ளார். குற்றவாளியை உடனே பிடிப்போம் என்று போலீசார் வாக்களித்துள்ளனர். யாரை பார்க்கணும்? என் பையனை பார்க்கணும். சொல்றல அவனை பிடிங்க. பாக்குறேன் ஓட்டம் ஓடுறாம இந்த தடவையும் நம்ம இருந்து தப்பிச்சு போயிட்டானே. என்ன சார் பிரச்சனை? அவன் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் சார். கஞ்சா விற்கிறதா அவனோட முழு வேலையை. கையில மாட்ட மாட்டேங்கிறான். மாட்டிருந்தா எப்பவோ போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருப்போம். எப்படி திருந்துவா? அவங்க அப்பனே அவங்க அம்மாவை கொண்டு ஜெயிலுக்கு போனோம் தானே. அப்பம் புத்தி தானே பிள்ளைக்கும் வரான். போன விஷயம் என்னாச்சு? அவனை பாத்தியா? அது அவன் தானா? இப்போ நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால தான் நீ அவனை பார்க்க போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பரவாயில்ல, வந்தது வேணா போயிடுமா? அப்துல்லண்ணே, அந்த டிவி ஆன் பண்ணுங்க. அந்த டிவி ஆன் பண்ணு. கொள்ளை சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானது. தாக்குதலுக்கு உள்ளான செக்யூரிட்டி கார்டு மரணம். குற்றவாளியான மர்ம நபரின் புகைப்படம் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் பரோலில் வெளியே வந்த கைதுதான் குற்றவாளி என்று காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளனர். விசாரணை உடனடியாக துவக்கப்படும் என்று டிஜிபி கூறியுள்ளார். என்னடா இப்படி ஆயிடுச்சு? இது மொபைல் பத்திரமா வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் வந்துட்டு சொல்றேன். பரோல இருந்து வெளியே வந்துட்டு திருட்டு கொலையும் பண்றியா? வாடா, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல, மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வந்து மாட்டிக்காதன்னு. ஏற வண்டியில. சார், நான் அவனை பிடிச்சிட்டேன் சார். இப்பவே ஆஜர்படுத்துறேன். எஸ் சார். ஏன் இப்படிலாம் நடக்குது? ஒண்ணுமே புரியலையா? இல்ல சார், உள்ள இருக்கானாயா? உள்ள இருக்கா சார். கையை கீழே போட்டு நில்லு. ஏ அலெக்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் உனக்கு எதிராக இருக்கேன். ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் பண்ணல சார். வேற யாரு? பைக்கில் வந்த 2 பேர்.
அதை எப்படி நீ உறுதியாக சொல்கிற? நான் என் கண்ணால் பார்த்தேன். என்ன பார்த்த? பைக்கில் வந்து 2 பேரும் சேர்ந்து செக்யூரிட்டியை தாக்குறத. அந்த பைக்கில் வந்தவங்களை நீ அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லியா? போய் பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லை சார். பின்ன நீ தானையா சொன்ன அவங்க ஹெல்மெட் எடுக்கும்போது முஞ்சியை பார்த்தேன்னு? லேசாக பார்த்தேன் சார். என்னது லேசாக தான் பார்த்தியா? அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டி ஆகணும். யோ அந்த சாட்சியில் கூட்டிட்டு வா. சரிங்க சார், உள்ள வாங்க. இந்த ஆளை அடிச்சு போட்ட செக்யூரிட்டியை நீங்கள் தானே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தீங்க? ஆஸ்பத்திரியில் சேர்த்தது நாங்கள் தான் சார். ஆனால் வந்து சொல்லுங்க சார். இவர் தாக்குறதை நாங்கள் பார்க்கல, ஆனால் அங்கே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த ஆளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை சார், அதான் முதல் தடவை. நீங்கள் எதுக்கு அந்த வழியாக வந்தீங்க? சார், குமுளி வழியாக போனால் 2:30 மணிக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம், அதனால தான் சார். சரி சரி கிளம்புங்க, தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன். சரிங்க சார். போங்க. சாமி சார். சரணம் ஐயப்பா. அலெக்ஸு, பரோலில் வந்த குற்றவாளி நீ. அதனால தான் சிசிடிவியில் பார்த்த உடனே உன் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஆனால் செக்யூரிட்டியோட வாக்குமூலத்தை இன்னும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைக் பாஸ் ஆனது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதே பைக்கு பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்கில் பதிவாயிருக்கு. அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சா தான் உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியும். சரி, இப்போ நீ கிளம்பு, தேவைப்படும் போது கூப்பிட்றேன்.